அஷ்டம சனி நேரத்துல அம்மா தவறிட்டாங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு தனிநபர் ஜாதகம், இந்த தனிநபர் ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த தனிநபர் ஜாதகத்தோடைய அமைப்புகள்ல ஒரு ஜாதகம் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். வருஷமும் மாதமும் என்ன வச்சுங்க, டிசம்பர் 1993 ஜாதகம் பாருங்க இங்க வரும். கும்ப லக்னமாகி மிதுன ராசி, கேது கும்ப லக்னம், லக்னத்துல சனி இருக்கிறாரு, கேது 4ஆம் இடத்துல இருக்காரு, 5ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். ஜாதகத்தை போட்டோன்னு எடுத்தோடனே எப்பா செஞ்சு வச்ச ஜாதகம் மாதிரி இருக்கே அப்படின்னோடனே என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த நேற்று நடந்தது என்னென்ன சொல்றீங்க பிரதர், எல்லாமே வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாதிரி கிடைக்கிற ஜாதகம் தானே, அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, இப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தீங்க? இதான் நான் சொன்ன ஒரு விஷயம். அப்ப அவர் திரும்ப கேட்ட ஒரு விஷயம், எனக்கு ப்ரீவியஸ்லன்னு அஷ்டம சனி நேரத்துல அம்மா தவறிட்டாங்க, அது ரொம்ப பெரிய இழப்பா இருந்தது, உங்க வீடியோலாம் பார்த்ததுல இப்ப இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க எனக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இந்த ஜாதகத்தோடைய விஷயத்தை நீங்க பாருங்களேன். இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சனி திசையில சூரியன் புத்தி, அடுத்து சனி திசையில சந்திரன் புத்தி. ஓகே, எடுத்தோடனே அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி உங்க ஜாதகத்தினுடைய சிறப்பே ராசி லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அமைப்புகள் அது கிடைக்கும். கூடுதலாக யோக தசை நடக்குது. அப்ப என்ன இருக்கும், வயசு 32 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னாரு, எப்படி ஆகும்? ராசிக்கு 7ல செவ்வாய், லக்னத்துக்கு 7ஆம் இடத்த சனி பாக்குறாரு, இந்த அமைப்புகள் இருக்கா, அப்ப தாமதமாக தானே இருக்கும் அப்படின்னு. ஆமாண்ணே அதெல்லாம் ஒத்துக்கிட்டு எப்ப கல்யாணம்னு கேட்டாரு. கல்யாணம்னு கேட்டதுக்கிட்ட உடனே பதில் என்ன சொன்னேன், சனி தசை செவ்வாய் புக்தியில கல்யாணம் ஏன்றத நீங்க சரி உங்களுக்கே சொல்லிடுறேன். 3ஆம் அதிபதியாகி அவரே நெருக்கமாக சுக்கிரனோட சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல குருவின் வீட்டுல இருக்காருன்றனால தாம்பத்திய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். சரி, அவருடைய அடுத்த கேள்வி அண்ணன், சனி தசை சந்திரன் புத்தி, ஆமா சனி தசை சந்திரன் புத்தி, கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாத சந்திரன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கடன்ல வைக்க போற செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய சனி தசை சந்திரன் புத்தி உங்களுக்கு கடன் வரப்போகுது பிரதர். கடனால உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. அமாவாசை சந்திரனா இருந்தா கடுமையான நோயாளியா மாற போறீங்க, கடுமையான கடன்ல மாட்டிக்க போறீங்க. இவர் பௌர்ணமி சந்திரன், மார்கழி திருவாதிரையில பிறந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு வீடு வாகன அமைப்புகள்ல 2026க்குள்ளவே அமைப்புகள் நல்ல தன்மை இருக்கணும். ஆமாண்ணா வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு ஒரு மாதிரி வந்துடும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த ஜாதகத்துல நெகட்டிவ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நேரம்லாம் பேசவும் இல்லை. நீங்க இந்த மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு இருப்பீங்க, ஃபியூச்சர்ல சமையல் கடை வைப்பீங்கன்னு சொன்னேன், ஃபியூச்சர்ல ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடை வைப்பீங்க, சாப்பாடு கூட அமைப்புகள்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஐடியா இருக்குமே. ஆமாண்ணா அதை கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன்னாரு. சாப்பாடு கடைலாம் வைப்பீங்க. புதன் தசை அட்டகாசமாக இருக்கும். புதன் தசையில குழந்தைகள் வளர 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 மிகப்பெரிய அளவுல ஒரு அளவுக்கு ஜாக்பாட் கூட கிடைக்கிற மாதிரி ஜாதகம் பிரதர் அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கு யோக அமைப்பு? ஏன் இவர்கள் கஷ்டமே பட மாட்டாங்க? லக்னம் குருவின் பார்வையில, ராசி குருவின் பார்வையில, சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு. இந்த ஜாதகத்துல ராகுவை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே சுபத்துவ தொடர்பு வந்துருது. சனிக்கு குருவின் 5ஆம் பார்வை, சந்திரனுக்கு குருவின் 9ஆம் பார்வை, தானே பௌர்ணமி சந்திரனா இருக்கு. இதுல ஏன் சாப்பாடு அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல சந்திரன் அதிக சுபத்துவம். ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த இடத்துல தான் சந்திரன் அதிக சுபத்துவமா இருந்தாலும் நீங்க செவ்வாய் சம்பந்தப்படுற துறையில இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு தான், இல்லைங்க நான் கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கேன். எங்க கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டோன்னே மெடிக்கல் இதுல இருந்தேன். செவ்வாய் தானேங்க சுக்கிரனோட வீட்டுல, குருவின் வீட்டுல சுக்கிரனோட இருந்து பௌர்ணமி சந்திரனோட அமைப்பு. அப்ப நெருப்பையும் தண்ணீரையும் வச்சு செய்யக்கூடிய அமைப்புல நீங்க சமையல் கடை வைப்பீங்கன்னு சொன்னேன் பிரதர்னாரு. அப்படியே சிரிச்சாரு. ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது வருமானம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்னா, ஏதாவது கஷ்டம் வருமானம், இந்த ஜாதகத்துக்கெல்லாம் கஷ்டம் வராதுங்க, எல்லாமே அழகா நல்ல மாதிரி நடக்கக்கூடிய இயல்பான அருமையான யோக ஜாதகம் பிரதர்னானே. ஆமா பிரதர் நான் அவ்வளவு கஷ்டம்லாம் பட்டதில்லை, வயசுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் எனக்கு அப்படியே கிடைச்சிரும். இதுதானுங்க யோக தசை. இதுல உங்களுடைய லக்னாதிபதியோ தசாநாதனோ எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்புகள் இருந்தாலும் கூட லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம், யோக தசா புத்தி சுபத்துவம் முன்னின்னு ஒரு நல்லாவே வச்சிருக்குது. இவ்வளவு தாங்க ஜோசியத்தோட ரொம்ப சிம்பிள். ஜோதிடத்தின் அடிநாதம் சுபத்துவம். அதுக்கு சாம்பிள் ஜாதகம் மலேசியால தான் பிறந்தவர், பிறந்த இடத்துல விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்துல கேட்டிருந்தேன். இந்த அமைப்புல சரி இது கூட ஏன் எப்படிங்க நீங்க சனி தசை எப்படிங்க உங்களை வெளியில கொண்டு போச்சுன்னு கேட்குறீங்கன்னா, 12ஆம் அதிபதி தசைன்னு அதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க நுணுக்கமா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12ஆம் அதிபதி சனி பிறந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதானே. ஸோ இந்த அமைப்புகள்ல இயல்பா ஈஸியா பலன் சொல்லிட்டு போற ஜாதகம்ங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துங்க, சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.